இந்த சங்கடத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களாக நீங்கள் இருந்தால் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 16 தேதிக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், வாழ்வாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகி சந்தோஷம் அப்படின்ற விஷயத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதுபோக 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு போல கொடுப்போரும் கிடையாது, கேது போல கெடுப்போர் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. கேது மகர ராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கிறது நமக்கு சாதகமான விஷயம்தான். எப்பவுமே ராகு, கேது, சனி, செவ்வாய் இந்த பாவ கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் தான் நமக்கு யோகம். சனி பகவான் மட்டும் இல்லை, சூரிய பகவான் உட்பட 16ஆம் தேதிக்கு மேலே இந்த கேது பகவானோட சூரிய பகவான் 8 கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்தில் வருவார். ஒரு கட்டத்தில் கேது சூரியன் அஸ்தமனம் பண்ணிடும், கேது அஸ்தமனம் ஆயிடுவார். இது எல்லாமே இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும்.